கோவை குனியமுத்தூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் பாட்டிலிற்குள் விஜய் ஓவியம் வரைந்த நிர்வாகிகள். தாவேகா தலைவரின் பிறந்தநாளை வரவேற்கும் வகையில் செய்த சிறப்பு சம்பவம். தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் விஜயின் ஓவியத்தை பாட்டிலில் வரைந்து அசத்தியுள்ளார் ஓவிய கலைஞர் UMT ராஜா. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் 51வது பிறந்தநாள் விழா வரும் 22ஆம் தேதியன்று கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது கட்சி தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 88வது வார்டு குனியமுத்தூர் தாவேகா அலுவலகத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், இணைச் செயலர் பூ மார்க்கெட் சரவணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் ஓவிய கலைஞர் UMT ராஜா விஜயின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு செய்யும் விதமாக கண்ணாடி பாட்டிலின் உள் பகுதியில் விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார். இந்த ஓவியத்தை வரைய 10 மணி நேரம் எடுத்துக்கொண்ட ஓவியர் UMT ராஜா தூரிகையை வளைத்து பாட்டிலின் உள்ளே நுழைத்து வண்ணம் தீட்டி அது காய்ந்த பிறகு மேலும் வண்ணம் தீட்டி விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார். மேலும் தாவேகா கொடியில் உள்ள நிறங்களையும் பாட்டிலுள் தீட்டியுள்ளார். இதுகுறித்து 88வது வார்டு தாவேகா செயலாளர் நவீன்ராஜ் கூறுகையில், எங்கள் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் 750 பேருக்கு அன்னதானம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விஜயின் ஓவியத்தை பாட்டிலில் வரைந்து அசத்திய ஓவியர் UMT ராஜாவை கௌரவப்படுத்தியுள்ளோம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நிர்வாகி கார்த்தி, 88வது வார்டு நிர்வாகிகள் ராமலிங்கம், கார்த்திக், செந்தில்குமார், விக்னேஷ், முகேஷ், கவின், ராகுல், ஸ்ரீராம், மாவட்ட நிர்வாகி கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.